சொந்த ஜோசியத்துல ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த குழந்தை பிறந்த நேரம் அப்பனுக்கு ஆகாது. அப்ப அப்பாவையும் பிள்ளையும் பிரிச்சு வைக்கணும். அப்பத்தான் நல்லா இருக்கு. இல்லாட்டி கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்திருக்கார், சனி உட்கார்ந்திருக்கார், அல்லது சுக்கிர தசை நடக்குது. அப்படி வச்சுக்கிருவோமே. அப்போ குழந்தை பிறந்ததும் தகப்பனும் பிள்ளையும் தனித்தனியா இருந்தாத்தான் நல்லா இருக்கு. இல்லாட்டி தகப்பன் கஷ்டப்பட்டு போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் உண்டு. ஆனா இது ஜோசியம் சொல்லியிருக்கா அப்படின்னாக்கா அதெல்லாம் சொல்லலை. இதெல்லாம் நம்மளுடைய கண்டுபிடிப்பு. இது பிள்ளையும் அப்பனையும் பிரிச்சு வைக்கணும், தாயும் பிள்ளையும் பிரிச்சு வைக்கணும்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்மளுடைய கண்டுபிடிப்பு தான். ஜோசியத்துல எங்கேயும் இல்லை. அதாவது விஷயம் என்னன்னா, நீ எங்க போய் ஓடி ஒளிஞ்சாலும் 7.5 சனி மாதிரி எங்க ஒளிஞ்சிருந்தாலும் பிடிக்கணும்னா பிடிச்சிடும், விடணும்னா விட்டுரும், செல்வாக்கு கொடுக்கணும்னா கொடுக்கும், தூக்கணும்னா தூக்கிடும். ஸோ அத்தனையும் செய்யக்கூடியதுங்கிறது அந்த கிரக நிலையினுடைய வலு. அதனால ஒரு குழந்தை பிறந்ததுனால குடும்பத்தை பிரிச்சு வைக்கணும், அந்த குழந்தைய பிரிச்சு வைக்கணும், அதெல்லாம் இயல்பா நடக்கும், நடக்கிறதா இருந்தா.